நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், என்னடா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருப்பேன்னு நினைச்சேன். நீ என்னடா இங்க ஜாலியா கோக் குடிச்சிட்டு இருக்க? டேய், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னாங்க? உளவுத்துறை தான். அந்த உளவுத்துறை தான் யாருன்னு சொல்லு. வேற யாரு? எல்லாம் ஹோம் மினிஸ்டர் தான். என்னன்னு சொன்னா? அது என்னமோ தபைலாவோ எஃப்எல்ஓவோ வந்திருக்காமே. காலையில ஃபீவர் இருந்துச்சு, ஆனா இப்ப போயிடுச்சு. எப்படிரா? நேத்து காலைல 8 மணிக்கு வந்த வைரல் ஃபீவர் இன்னைக்கு 10 மணிக்கெல்லாம் போயிடுச்சு. மச்சான், இது பெரிய மெடிக்கல் மிராக்கல்ரா. நீ என்ன பண்ணி இந்த விஷ காய்ச்சல் போச்சுன்னு சொன்னா நிறைய பேர் உயிர் பொழைக்க வாய்ப்பு இருக்கு. மருத்துவ உலகமே உனக்கு அடுத்த வருஷம் நோபல் பிரைஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. டேய், என்ன கலாய்கிறியா? ஓ, கண்டுபிடிச்சிட்டியா? காலையில எனக்கு காய்ச்சல் இருந்தது உண்மைதான். வர வழியில சூடா ஒரு சுக்கு காப்பி சாப்பிட்டேன், கொஞ்ச நேரத்துல சரியாயிடுச்சு. வெக்கமா இல்ல உனக்கு? கவுன்சிலிங் போக பயந்துகிட்டு ஸ்கூல் பையன் மாதிரி ஜுரம் கேவலமா போய் சொல்லியிருக்க. ராஜ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல போய் சொல்லி உன்னையே நீ அசிங்கப்படுத்திக்காத. இன்னைக்கு எதுக்குடா கவுன்சிலிங் அவாய்ட் பண்ண? அவாய்ட் பண்ணலாம் எதுவும் இல்லை. JKFX இருந்து கால் பண்ணி திடீர்னு ஒரு ப்ரெசன்டேஷன் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாங்க, அதான். டேய், ஒரு பொய்யை மெயின்டைன் பண்றதுக்கு எத்தனை பொய்டா சொல்லுவ? இதுக்கு பேசாம நீ ராஜு காலையே உந்துடலாம். என்னடா உளற? நான் உளறேனா? ராஜு உன்னை விட்டு பிரிஞ்சதும் நீ தான் உன் தாடியை பெருசா வளர்த்துக்கிட்டு ஆசையே அலை போல நாமெல்லாம் அதன் மேலன்னு புலம்பி சாவ போற. உனக்கு என்ன பெரிய மன்மதன் நினைப்பா? இங்க பாரு, இப்பயும் உன் தாடியில 2-3 வெள்ளை முடி வந்துருச்சு. ராஜு உன்னை விட்டு போனாங்கன்னு வெய்யு, அந்த கவலையில இல்ல அந்த சாபத்துல உன் தாடியும் தலைமுடியும் ஃபுல்லா நரைச்சு போயிடும். என்னடா சிரிக்கிற? சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லாம் சத்தியமா ஒன்று செட் ஆகாதுரா. அதெல்லாம் நம்ம தலை அஜித்துக்கு மட்டும்தான் ஸ்டைலா இருக்கும். இப்போ என்ன சொல்ல வர? டேய், இப்பவே உனக்கு வயசாயிடுச்சு. உன் தாடி நடிச்சிருச்சுன்னா பொண்ணு கிடைக்கலாம் ரொம்ப கஷ்டம்டா. அதனால இருக்கிற பொண்டாட்டியை ஒழுங்கா காப்பாத்திக்கோ. என்ன காலையில ஃப்ரீ அட்வைஸா? இல்ல மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப் மெசேஜ். டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? டேய், இது நான் கேட்க வேண்டிய கேள்விடா. இரு, இப்ப கேக்குறேன். என்ன பிரச்சனை உனக்கு? பொண்டாட்டி கிட்ட தோத்து போறதுல உனக்கு என்ன அவ்வளவு அவமானம்? நீ அவங்களோட சண்டை போட்டுக்கோ, அதெல்லாம் நான் வேணான்னு சொல்லல. ஆனா கோவப்பட தெரிஞ்ச உனக்கு கொஞ்சமும் தெரியணும்டா. கொஞ்சல்ஸ் அண்ட் கெஞ்சல்ஸ் இல்லாத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையடா. டேய், உன் தத்துப்பித்து தத்துவத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாத, எல்லாம் எனக்கு தெரியும். இந்த விஷயத்தில் நீ தலையிட வேணாம். வேணாம் மச்சான், உன்னை சைட் அடிக்க புதுசா ஆள் இருக்குன்ற திமிர்ல எல்லாம் பேசாத. என்ன தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அந்த மாதேவி நம்பி கண்ணகியை விட்டுறாத. அப்புறம் நீ ரத்த கண்ணீர் தான் விடணும். டேய், குறுக்க பேசாத, அப்புறம் எனக்கு ஃப்ளோ இடிச்சிரும். அந்த மாதவில ஒரு மூஞ்சாடா. மகாலட்சுமி ஒரு பொண்டாட்டி இருக்கிறப்போ மெகா சீரியல் வில்ல மாதிரி மகா கேவலமா நடந்துக்கிற. பேசி முடிச்சிட்டியா? கடைசியா 1-2 இருக்கு. வீட்டுக்கு போறப்போ ஈகோ தூக்கி டஸ்ட்பின்ல போட்டு போ. ராஜை பிரிஞ்சு உன்னால் இருக்க முடியாதுன்ற உண்மையை முதல்ல நீ ஒத்துக்கோ. அப்புறமா அவங்களுக்கும் புரியவே. அள்ளி அணைச்சு ஒரு உமா குடுறா. அப்புறம் பாரு உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. டேய், போதுண்டா. டேய், வெக்கப்படாதடா. பொண்டாட்டி கிட்ட தோத்து போறதை விட ஒரு பெருமையான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இன்னொன்னு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வைஃப் கிட்ட தோத்து போனாதான் நீ லைஃப்ல ஜெயிக்க முடியும். யூ காட் இட்? மச்சான், ராஜு வராங்கடா. ஹே, ஒரு நிமிஷத்து புடி. குட் மச்சி, வைஃப்னா அந்த பயம் இருக்கணும். பட்டா ஹாய். ஹாய். எங்க உங்க ஃப்ரெண்டு? யாரு? மதுவா? ஆமா, அந்த சண்டை கோழி தான். அவன் ஒன்னும் சண்டையெல்லாம் போடல. சண்டை ஆரம்பிச்சது நீங்க தான். பொண்ணுங்களை பார்த்து அவன் கை ஓங்கினான், அதான் எனக்கு கோவம். விடுங்க அத. சம்பந்தப்பட்டவன் இல்லாம நாம பேசி என்ன பிரயோஜனம்? அதுவும் கரெக்ட் தான். அப்புறம் அப்புறம் என்ன? எங்க உங்க ஃப்ரெண்டு? யார கேக்குறீங்க? சுபத்ராவா சங்கமித்ராவா?
அவங்க பேர் என்னமோ வருமே. ஓ பவித்ராவா? ஆ ஆமா, எங்க அவ? அவளை எதுக்கு நீங்க தேடுறீங்க? இல்ல, என் டீம்ல ஒருத்தனை காணோம். அதான் அவளோட இருக்கானான்னு பாக்கணும். ஹலோ, இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. அவங்க 2 பேரும் தானே இப்ப ஒன்னா சுத்துறாங்க. தப்பா பேசாதீங்க. ஐயோ, நான் தப்பாலாம் பேசலங்க. சீரியஸாவே வேலை இருக்கு. என் டீம்ல ஆளை காணோம். அதான் கேட்டேன். ஃபோன் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ண, எடுக்கல. நீங்க வேணா உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். என்ன கிண்டலா? ஐயோ, சீரியஸா? அவ அவங்க கூட இல்லனா நான் இதுக்கப்புறம் அத பத்தி பேசவே மாட்டேன். பவித்ரா என் ஃப்ரெண்டு. அவ இப்ப மதுவோட இருக்க மாட்டா. நல்லதுதான். ஆனா ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். ப்ளீஸ். ம். பவித்ரா எங்க இருக்க? இல்ல, மதுன்னு ராஜி டீம்ல ஒருத்தர் இருக்காரு. அவரு உன் கூட இருக்காரா? இல்ல, அவங்க ஃப்ரெண்டு ஜாக்லின் ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அவரு ஃபோன் எடுக்கலன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பேச சொல்லு. ஆமா, அவன் கூட தான் இருக்கா. நான் தான் சொன்னனே, நீங்க தான் நம்பல. தேவையில்லாத வேலை. அதத்தான் நானும் சொல்றேன். நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க வேலை கெட்டு போகுன்றத தவிர வேற ஏதாவது உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? புரியல. அது வந்து இங்க பாருங்க, நான் உங்களை தப்பா எடுத்துக்கல. ஓப்பனா கேட்க நினைக்கிறத கேளுங்க. மது பவித்ராவோட சுத்துறது உங்களுக்கு ஏன் டென்ஷனா இருக்கு? வேலை கெட்டு போகுதுன்ற காரணமா, இல்ல அவருக்கும் உங்களுக்கும் நடுவுல வேற ஏதாவது? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லையே. என் டீம்ல இருக்கிறவரு என்னோட ஒரே ஒரு நல்ல ஃப்ரெண்டு. சும்மா சும்மா இப்ப பாரு பவித்ரா பின்னாடி சுத்திட்டு இருக்காரே, அதான் கடுப்பா இருக்கு. புரியுது. அதான், மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஓகே. ஏன் உங்களுக்கு கடுப்பா இல்லையா? எனக்கு என்ன? இல்ல, நீங்க என்கிட்ட கேட்ட மாதிரி நான் உங்ககிட்ட கேட்கலாம்ல. அதுவா, பவித்ரா மேல எனக்கு பொசசிவ்னஸ்லாம் எதுவும் இல்ல. என்ன நீங்களும் இழுக்கிறீங்க? இல்ல, எனக்கு உங்க ஃப்ரெண்ட பிடிக்காது. அவரோட என் ஃப்ரெண்டு சுத்துறது எனக்கும் எரிச்சலா தான் இருக்கு. அப்போ உங்களுக்கும் இது பிடிக்கல. ஆமா. என்ன பண்ணலாம்? என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட. அது எப்படி சொல்ல முடியும்? அவ என்ன தப்பா எடுத்துக்க மாட்டாளா? கரெக்ட் தான். நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. நான் எப்படி சொல்றது? ஏதாவது டிராமா பண்ணி தான் இவங்களை பிரிக்கணும். அவங்களே டிராமா பண்ணி கார்த்தி ராஜியை சேர்க்கணும்னு பாக்குறாங்க. நம்ம டிராமா பண்ணி இவங்களை பிரிக்கணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் ஃப்ரெண்டை என் கூட கொஞ்சம் விடுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். புரியுது, பாத்துக்கலாம். மத்தபடி தப்பாலாம் எதுவும் இல்ல. இல்ல, புரியுது. உனக்கு அந்த மது மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. சீக்கிரமே நீ மாட்ட தான் போற. நீ அந்த பவித்ரா கிட்ட வழுக்கி விழுந்துட்ட தம்பி, ஒத்துக்கோ. என்ன? ஒண்ணும் இல்ல. பாய். பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ. ஆமா, யாரு? சிஸ்டரா? சரி, வர சொல்லுங்க. இந்த ரூம் தான் மேடம். தேங்க்ஸ்ங்க. கருக்கா? காஃபி சொல்லவா? நான் ஒன்றும் காஃபி சாப்பிட வரல, உன்னை பார்க்க தான் வந்தேன். இவ்வளோ வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க வந்திருக்கேன்.
இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அப்பாவை தான் உனக்கு பிடிக்காம போச்சு. நான் என்னடா பாவம் பண்ணேன்? 100 தடவைக்கு மேல உனக்கு போன் அடிச்சிருப்பேன். ஒரு தடவை கூட எடுத்து பேசணும்னு உனக்கு தோணவே இல்லல்ல? இப்ப இந்த அக்கா கூட உனக்கு வேண்டாதவளாயிட்டால? வாயை திறந்து ஏதாவது பேசுடா. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்னடா இப்படி பேசுற? அப்பா அம்மா நான்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கோம். நாங்க எப்படி இருக்கோம்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டியா? உன் மனசு அவ்வளவு கல்லாயிடுச்சா? இத பாருக்கா, இது நம்ம வீடு இல்ல, ஆபீஸ். எதுக்கு இப்படி கத்துற? ஓ, உனக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்குன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? எதுக்கு தேவையில்லாம பேசுற? எதுக்காக வந்தேன்னு சொல்லு. வேற என்ன உன்கிட்ட புதுசா பேச வேண்டியிருக்கு? உன் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். நாங்களும் கேட்டு பார்த்து அழுத்துட்டோம். நீயே சொல்லு, என்ன ஐடியா வச்சிருக்க? ஒரு ஐடியாவும் கிடையாது. அது நடக்கும்போது தானா நடக்கும். இப்படி சொன்னா எப்படிடா? ஏதாவது ஒழுங்கா சொல்லு. நான் போய் அப்பா கிட்ட என்ன பதில் சொல்றது? நான் சொன்னதை அப்படியே போய் சொல்லு. என்னடா விளையாடுறியா? கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் ஒருத்தரோட தனிப்பட்ட விஷயம். அதுக்காக தொந்தரவு பண்றது அநாகரிகம். எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். எப்படி நான் விட முடியும்? பெத்தவங்களுக்கு தான்டா தெரியும் அந்த கஷ்டம். உன்னை வளர்த்து ஆளாக்கணவங்களுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? வீட்டுக்கு ஒரே பையன்டா நீ. உன்னை விட்டு அவங்களுக்கு வேற யாருடா இருக்காங்க? ஏன் நீங்களா இருக்கீங்களே போதாதா? டேய், உனக்கு நிலைமை புரியுதா இல்லையா? அப்பா அங்க ரொம்ப முடியாம இருக்காரு. நீ வீட்டை விட்டு போனதே அவர்னால தாங்கிக்க முடியல. இதுல உனக்கு கல்யாணம் ஆகலங்கிற பிரச்சனை வேற. டேய், எங்களுக்காக வேணாம், அவருக்காக கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆகிறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. தயவு செஞ்சு என் கூட கிளம்பி வாடா. என்னவா திடீர்னு அவர் புள்ள மேல இவ்வளவு பாசம்? எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவர் பாவத்தை தீர்த்துக்கலான்னு பாக்குறாரா? டேய், சீ, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசாதடா. உன்னை எனக்கு தம்பின்னு சொல்லவே அவமானமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும் தானே இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அவரை போய் இப்படி நீ பேசுறன்னு தெரிஞ்சாலே அடுத்த நிமிஷமே அவர் உயிர் பிரிஞ்சிடும். இப்ப நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம வீம்பு பிடிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. யார்டா அந்த ராஜி? அவ என்ன பெரிய உலக அழகியா? எங்கடா இருக்காவ? கூப்பிடு அவள. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. யாரா பிரச்சனை பண்றா? அவளும் நீ தாண்டா பிரச்சனை பண்றீங்க. சரி, உனக்கு தான் அறிவு கெட்டு போச்சு. அவ கல்யாணம் ஆனவ தானே, அவளுக்கு அது அறிவு வேண்டாம்? உன் மனசுல ஆசைய வளர்க்கற மாதிரி அவ ஏன்டா உன்கிட்ட பழகணும்? எதுக்கு இப்படி உன்னையும் வாழ விடாம அவளும் வாழாம இப்படி சாக அடிக்கிறா? அதனாலதான்டா அவ வாழ்க்கைய நாசமா போச்சு. இத பாருக்கா, அவ மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான். சொன்னாடா, நீதான் அவ பின்னால லோலோன்னு அலையிறேன்னு சொன்னா. உனக்கு வெக்கமா இல்ல? ச்சே, நீ பண்றதுக்கு பேர் லவ்வாடா? கல்யாணம் ஆன பொண்ணு மேல ஆசைப்படுற? ஊர்ல எல்லாம் காரி துப்புறாங்க. டேய், இப்ப சொல்ற கேட்டுக்கோ. அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அவளை நம்பி உன் வாழ்க்கை அழிச்சுக்காத. அவளுக்கு இந்த ஜென்மத்துல டைவர்ஸ் கிடைக்காது. அவளையே நம்பிட்டு இருந்தா உனக்கு கல்யாணமும் நடக்காது. என்னடா பாக்குற? பிரியணும்னு கோர்ட் வரைக்கும் போன எத்தனையோ புருஷன் பொண்டாட்டிங்க 10 புள்ள குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றத நானும் பாத்திருக்கேன். இவளும் அந்த ரகம்தான். பாத்துக்கிட்டே இரு, இதான் நடக்க போகுது. அப்பதாண்டா உனக்கு தெரியும் நீ எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கேன்னு. நல்லா இருடா. இனிமே உனக்கு அக்காவே இல்லைன்னு நினைச்சுக்கோ. அக்கா,
சாரி. எதுக்கு? நீதான் ராஜின்னு அவங்களுக்கு தெரியாது. அதான் கோவத்துல ஏதேதோ தப்பா பேசிட்டாங்க. அவங்க எதுவுமே தப்பா பேசல, கரெக்டா தானே பேசினாங்க. என்ன சொல்ற? அவங்க உண்மையா தானே சொன்னாங்க. அதுக்கு என்ன திட்டட்டும்? உன்னை எதுக்கு தேவையில்லாம திட்டணும்? தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இப்படி ஆனதுக்கு நானும் தானே ஒரு காரணம். அதான் எனக்கும் சேர்த்து திட்டு விழுந்துச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கு. எனக்கு ஃபோன் பண்ணட்டும், அப்போ வச்சுக்கிறேன். லூசா நீ? அவங்க எவ்வளவு அக்கறையோட வந்து உன்னை பார்த்து பேசிட்டு போனாங்க. அது உனக்கு பெருசா தெரியல. என்ன திட்டினதுதான் உனக்கு பெருசா தெரியுதுல்ல? பாவம் கமல், அவங்க உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. நீதான் உறவே வேண்டாம்னு உதறிட்டு வந்துட்ட. ஆனா அவங்களால அப்படி இருக்க முடியல. அதை ஏன் நீ யோசிக்க மாட்டியா? ப்ளீஸ் ராஜி, அதை பத்தி இப்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்? இப்பதான் நமக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து ஒரு வழியா சால்வ் ஆயிருக்கு. இத மறுபடியும் பேச ஆரம்பிச்சா ஏன் அதை விட பெரிய பிரச்சனை ஆகும்னு பயப்படுறியா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கேன். ஏன் இப்படி எல்லாத்தையும் தள்ளி போடணும்னு நினைக்கிற? ஒரு நிமிஷம் ஆகுமா நீ ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கு? ப்ளீஸ் ராஜி, போதும். எனக்கு ஆளுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க. சொல்றது ரொம்ப சுலபம், ஆனா அதை செஞ்சு காட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அவங்க பார்த்து வைக்கிற பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும். அது உனக்கு கஷ்டமா இருக்கா? பெத்தவங்களா பார்த்து ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறதுல அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆனா காலம் முழுக்க நானும் அவ்வளோ நிம்மதி இல்லாம இருப்போம். உனக்கு என்ன பேயோ பிசாசியா பார்த்தா கட்டி வைக்க போறாங்க? ஒரு பொண்ணு தானே. விருப்பம் இல்லாம கட்டிக்க சொன்னா தேவதை கூட ராட்சசியா தான் தோணும். அப்போ நீ இப்படியே தான் இருக்க போறியா? ஆமா. கல்யாணம் பண்ணாம காலம் முழுக்க இப்படியே வா. ஏன் அப்படி இருந்தா என்ன தப்பு? ஏதோ தேச குற்ற மாதிரி சொல்ற. கல்யாணம் பண்ணாதவங்க தான் வாழ்க்கையில நிறைய சாதிச்சிருக்காங்க. நீ என்ன சாதிக்க போற? கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதே சாதனைங்கிறியா? ஏதோ சொல்லணுங்கிறதுக்காக சொல்லாத. சாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. அதுக்கு கல்யாணத்தை ஒரு காரணமா காட்டாத. என்ன என்னதான் பண்ண சொல்ற? முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணு. என்னால முடியாது ராஜி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன என்னதான் பண்ண சொல்ற? முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணு. என்னால முடியாது ராஜி. என்ன ராஜி, நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் என்ன படிக்காதவனா இல்ல முட்டாளா? இத்தனை பேர் இத்தனை வாட்டி சொல்லியும் அந்த ஒரு விஷயம் மட்டும் நான் வேண்டான்னு சொன்னா அதையே உங்களால புரிஞ்சுக்க முடியல. வீட்டில தான் என்ன தொல்லை பண்றாங்கன்னு நான் இங்கே ஓடி வந்தேன். ஆனா இப்ப உனக்கும் என்ன பார்த்தா கடுப்பா இருக்குல்ல? ஆபீஸ்ல நான் உன் கண்ணு முன்னாடி இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் வேற எங்கேயாவது போயிடுறேன். எங்க அக்கா சொல்ற மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீயே சொல்லாத ராஜி. என்னால தாங்க முடியல, ரொம்ப வலிக்குது. என் காதல் முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனாலும் உன்னை மறக்க முடியலையே. நான் என்ன பண்றது? நீ எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் உன் நினைவோடய வாழ்ந்துருவேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் ராஜி, சாகுற வரைக்கும் என் மனசுல உன்னை தவிர வேற எந்த பொண்ணுக்கு இடம் இல்லை. சாரி ராஜி, என்ன மன்னிச்சிரு.